அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மாமி வீட்டில் தான் சாப்பாடு, அதனால் அங்கே வந்தாச்சு. இந்த வேலை முடியறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஹஸ்பண்ட்லாம் ஒய்ஃப் ஊருக்கு போனால் சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஊருக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷம். அவங்க அத்தம்மாக்கு பாருங்க எப்படி பாய் பாய் சொல்கிறவங்க, அத்தம்மா ராதா எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஈவினிங் ஒரு 8 o'clock மேலே தான் பஸ்ஸு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாரோட அம்மா இருக்காங்களா, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே தான், பக்கத்து சந்து தான், அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அவங்க நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ஞாபகமாக பேசுகிறாங்க. பட் என்ன சொல்கிறது, கண்ணு மட்டும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, வயசாயிடுச்சுல்ல, அதனால தான். பஸ்ஸெல்லாம் ஏறி வீடியோ எடுக்கலாம் எனக்கு முடியலை. அப்பாடா வீட்டுக்கு எப்படா போவோம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு சொல்லிடு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு சொல்லிடு. அஃபீனுங்கம்மா தூங்குறா, அவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவளுக்கு. எவ ஆலியா எங்க இருக்கா, எப்படி பேசுறா பார்த்தீங்களா? ஆலியா தான் குட் கேர்ளு. இல்ல, ஆலியா தான் குட் கேர்ளு. நீ எங்க போயிட்டு வந்த? கம்பத்துக்கு. ஓஹோ, பெட்டு நல்லா இருக்கா? பெட்டு நல்லா இருக்கா? நீ அக்காவும் படுத்துக்கோங்க. ஓகே, நான் எப்படி படுத்துருக்கீங்க? ஜேம் பேம்பஸ் தெரியுது. நான் ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா கட்டில் ஊர்லேருந்து வந்துருச்சு. அம்மா தான் பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுருந்தாங்க. அதை இப்போ வந்துட்டு செட் பண்ணணும். வீடு எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம என்ன ஒரு 2 days மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருப்போம். அப்படியே ஊருக்கு கிளம்பி போயாச்சுல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சது அப்படியே தான் இருக்குது. ரொம்பலாம் என்ன சொல்கிறது, அப்படின்னத்தை வந்துட்டு எதுவும் பண்ணாமல் வச்சுட்டு வந்திருக்காங்க. அது வரைக்கும் எஸ்கேப் ஆனாங்க. அவங்க என்ன தூங்குறதுக்கு மட்டும் வீட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு போன ஒய்ப்ஸ்லேருந்து நான் டீ போட்டு கழுவி வச்ச பாத்திரம் வரைக்கும் அப்படியே இருக்குது. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு போனேல, அது அப்படியே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வேறு எதுவும் அழுக்காக்காமல் இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையாக அந்த கட்டில் அப்படியே மாட்டிட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு மெயினான ஐட்டம் ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த 10 கொரடு, ஐயோ பேர் தெரியலையே, ஸ்பேனர் ஏதோ ஒன்று, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கட்டிலையும் ஃபிட் பண்ணியாச்சு நம்ம ரூமில். அவ்வளோதான், கட்டில் ஃபிட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. வந்ததுமே தண்ணி இல்லை வீட்டில். ஒரு அடுப்பில் சுடு தண்ணியை போட்டுட்டு காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கடையிலேருந்தே வாங்கியாச்சு. பொங்கல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான். பொங்கலையும் வடையும் அப்புறா குட்டியை வந்துட்டு தூங்க வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். பாப்பா கொஞ்சோன்னு பொங்கல் எடுத்து வச்சாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தாலே மெயின் பார்த்திங்கன்னா அந்த துணி துவைக்கிற வேலை இருக்கும்ல, அதுவும் நம்ம வீட்டில் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. சரி துவைச்சிருவோம் கையோட கையாக பாப்பா தூங்குறதோட. இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் துணி துவைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறேன். வந்ததுலேருந்து துணியும் துவைக்கலை, குக்கும் பண்ணவே இல்லை. அம்மா வந்துட்டு துவைச்சி கொடுத்துட்டாங்களா, அதனால் அந்த வேலையில், ஏன்னா எனக்கு வீடு காலி பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு வேலையாக இருந்தனால அம்மா நானே துவைச்சி தந்துடுறேம்மா, 2 days மட்டும் இருந்துட்டு நம்ம ஊருக்கு போகிறனால அம்மாவே குக் பண்ணி தந்துட்டாங்க. அதனால எனக்கு வந்துட்டு அந்த 2 வேலையுமே இல்லை. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதையும். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஊரில் மாம்பழம், இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அம்புட்டு வாசனையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடு மாறி வந்தனால எல்லா திங்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. எது எது தேவையில்லாததெல்லாம் இருக்கும்ல, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சம்டைம்ஸ் அழுகி போயிருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டுனி குக் பண்ணுற மாதிரி சிக்கன் அப்படியே பெரட்னாப்பில் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிக்கிடலாம். அதான் பார்த்திங்கன்னா குயிக்காக முடியும். அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தால அதை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஒரு அடுப்பில் உலைய வச்சுட்டு இங்கிட்டு சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம அஃப்ரீனமாவும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. சொல்லு. தக்காளி நீ என்ன மிஸ் பண்ணியா? பண்ணியா பண்ணலையா? எவ்வளோ மிஸ் பண்ண?
மிஸ் பண்ணல தான் அர்த்தம். ஆஹா அதுதான் மிஸ் பண்ணேன். ஆமா அப்புறம் மிஸ் பண்ணேனா நீ கூடாதுமா சரி விளாடுங்க, அம்மா சமைச்சிட்டு வரேன். உட்காந்து வேணா விழுந்துருவீங்க. உட்காந்து விளாடுங்க. உட்காந்து. ஆமா ஆமா உட்காரு உட்காரு. எம்மடி விழுந்துருவ. உட்காந்து உட்காந்து விளாடுங்க 2 பேரும். டேய் மேடம் வந்துட்டு என்னையை மிஸ் பண்ணவே இல்லையா, அவங்க தங்கச்சியை தான் ரொம்ப மிஸ் பண்ணாங்களா, என்னை கொஞ்சமாக தான் மிஸ் பண்ணாங்களா. இவ்வளோ கொழுப்பு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், நம்ம பிள்ளைய தனியாக விட்டுட்டு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படியே பெரட்னாப்பில் வச்சுட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சு. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாம்பழம் இருந்துச்சுல்ல, அதை கட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். சட்டுன்னு குயிக் பண்ணுற மாதிரி, சரி சட்டுன்னு குக் பண்ணுற மாதிரி சந்தோஷம். நம்ம ஊருக்கு வந்துட்டோம்ல, அதனால் கடகடன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு டங்கு ஸ்லிப் ஆகுது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் நம்மளோட ஃபேவரட் டீ இருக்குல்ல, அதெல்லாம் இந்த அடுப்பில் போட்டுட்டு இருந்தேன். எங்கே போனாலும் இந்த டீயை மட்டும் என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. காலையிலே சாயங்காலம் கண்டிப்பாக குடிச்சிடுவேன். துணியும் துவைச்சி எடுத்து வச்சாச்சு. ஊர்லேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் வந்துட்டு கேரளாவில் இருக்காங்கல்ல, அவங்க அஃப்ரீன் அம்மாக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது என்னோடய மாமியார் வந்துட்டு மாங்காய் வத்தை, சீனி வடக்காய் வத்தை, அப்புறம் வந்துட்டு அரிசி வடகம் இருக்கும்ல, அது ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. கடையில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது, வீட்டில் ரெடி பண்ணி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கணும். இங்கே வந்துட்டு நான் ஆர்டர் பண்ண ஸ்டாண்டும் வந்துருச்சு. இந்த ஸ்டாண்ட் அடிக்கிற வேலை, அந்த வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. டிவி மெயின் பார்த்திங்கன்னா டிவி மாட்டுறது, ஸ்டாண்ட் அடிக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் ஷெல்ஃப் அவ்வளோவா இல்லையா, அதனால் 2-3 ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். திங்ஸ் வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால் அதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு. அதை அப்படியே உரமாக வச்சுட்டு பெட் கவர்லாம் போடலை, தலாணி உரம் மட்டும் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் எல்லாம் போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேலை இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் கம்பத்தில் வாங்கினது தான். அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போனேன்ல, அப்படி நம்ம கூட பாம்பு இருக்குது, நம்ம பாப்பா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகாமல் வந்தேன்ல, அந்த கடை வாசல் அங்கே வந்துட்டு உள்ளக்க ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. முக்கால்வாசி பொருள் பார்த்திங்கன்னா 99 ருபீஸில் வச்சுருந்தாங்க. அந்த 2 குட்டி ஜார் இருக்குல்ல, அது 2மே 99 ருபீஸ் தான். இந்த பெரிய ஜார் 1 99 ருபீஸு. பரவாயில்ல. நான் வெளியில் வந்துட்டு கடையில் கேட்டதுக்கு ஒரு ஜார் பார்த்திங்கன்னா 210 சொன்னாங்க. அதுக்கு இது எவ்வளோ ஒர்த்து. இது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோவா, குட்டி 2 ஜார் பார்த்திங்கன்னா 99, 1 99 சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்படி உளறிட்டு இருக்கேன் பாருங்களேன். இந்த பவுச் பார்த்திங்கன்னா ஆலியாமாக்கு ஒன்று, அஃப்ரீன் அம்மாவுக்கு ஒன்று வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பவுச் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். ஓகே தான், நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மூன் ஷாப்னு ஒரு ஷாப் இருக்குல்ல, அங்கே வாங்கினது. கம்பம் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், போன வீடியோவில், அந்த கடையில் தான் வாங்கினேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 350 ருபீஸு. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும்ல, 1க்கு 2 டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன். இதே டிஃபன் பாக்ஸ் நான் வெளியில் கேட்டு பார்த்தேன். இன்னொன்று நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்துட்டு வெளியில் 750 கிட்ட சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 350 தான் கொடுத்தாங்க. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த என்ன சொல்கிறது, இந்த துருவுறது பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். அந்த கடையில் வாங்கினது, திராட்சை தோட்டத்துக்கு போயிருந்தேன்ல, அந்த கடையில் வாங்கினது. இது எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, இது எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் காய் துருவுறது நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்தனால வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஆயில் ஸ்ப்ரேயும் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். அந்த கடையில் மோஸ்ட்லி நிறைய ஐட்டம் 99 ருபீஸ் வச்சுருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு கடைக்கு போயிருப்பாங்க போல இருக்குது. அங்கேருந்து அஃப்ரீன் அம்மாவுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பிளாஸ்டிக்காக இருக்கிறனால சூடாக போட முடியாதுல, இருந்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது பாப்பா கொடுத்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது அம்மா வாங்கி கொடுத்தது. அப்புறம் இந்த பேன் பார்த்திங்கன்னா 300 வந்துச்சு. இதோட ஒரு 3 வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த என்ன சொல்கிறது, பேன் கேக் சொல்கிறது மட்டும் தாங்க, ஆம்லேட்லாம் சுட்டுக்கலாம்ல, பேன் கேக்லாம் ரெடி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கரண்ட் அடுப்பில் கூட இதை வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கிறலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 350 300 நினைக்கிறேன், 300 தான். அப்புறம் அஃப்ரீன் அத்தா வந்துட்டு இந்த க்ரீன் டீ வாங்கியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் லோஷனு, சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தாங்க, ஏன்னா நமக்கு செட் ஆகுமான்னு தெரியலல்ல. ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்துட்டு கொரியர் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மவுத் வாஷ்லாம் ஒரு 10 ரூபா தான். அப்புறம் கொஞ்சம் பர்ஃப்யூமு அதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா
நம்ம வெளியில் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த கடையில். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா சோப் வாங்கியிருந்தேன், ஒன்று எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஏர் ஃப்ரெஷ்னர், இதுவும் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கிற ப்ரைஸை விட பாதி ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த 750 ருபீஸ் டிஃபன் பாக்ஸ், அது இதுதான். ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்ல, அதுவுமே வெளியில் விசாரிக்கும் போது விலை அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த டிஃபன் பாக்ஸ் கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு வாங்குறதுக்காக நம்ம ஒரு கடைக்கு போயிருந்தோமா, அங்கே கேட்டதுக்கு 750ன்னு சொல்லிட்டாங்க. அம்மாடி வேணாம், நம்ம இந்த கடையிலே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதே குவாலிட்டி தான், அதே பாக்ஸ் தான், ஆனால் வெளியில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ப்ரைஸு. அக்காவும் தங்கச்சியும் வந்தோடனே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவங்க அக்காவை எடுக்கிறேன் நான், மேடம் வந்துட்டு கண்ணை சிமிட்டி சிமிட்டி எப்பயும் போல் காமிச்சிட்டு இருந்தா. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி நமக்கு வந்துட்டு அந்த பவுச்சை காமிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா, அதனால் அவளுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அவ்வளோதான். வந்தோடனே நம்ம டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.